குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மைட்டோகாண்ட்ரியா செல்லோட பவர் ஹவுஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு செல்லுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும் மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன டைப் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஏடிபி. இது வந்து இவ்வளோ நாளாக வந்து எஸ்எஸ்சியில் கேட்டுட்ருக்க கொஷின். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா எப்படி ஒர்க் ஆகுது, உள்ள என்னென்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரைட்டா? இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்னது, மைட்டோகாண்ட்ரியாவோட பார்ட்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ரைட். மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது யார் கண்டுபிடிச்சாங்கிறத பார்த்துருவோம். அது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா கொல்லிக்கர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியாவை அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆல்ட்மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பயோபிளாஸ்ட். ரைட். இதுக்கப்புறம் பெண்டா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து மைட்டோகாண்ட்ரியா கண்டுபிடிச்சவங்களோட பேர். மேபி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியாவில் மேக்ஸிமம் 73% என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கும். ரைபோசோம்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே எங்கே இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். 25 to 30% என்ன இருக்கும் அப்படின்னா கொழுப்பு பொருள் இருக்கும். 5 to 7% ஆர்என்ஏ இருக்கும் அண்ட் டிஎன்ஏ இருக்கும். இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆட்டோனமஸ் ஆரிஜினலும் சொல்லுவாங்க. அதாவது தனக்கு தேவையான விஷயங்களை வந்து தானே முடிவெடுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா பண்ணும். ரைட். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா நம்மளுக்கு தெரியும், இதை தான் என்ன சொல்லுவாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இது எந்த ஷேப்பில் சார் இருக்கும் அப்படின்னா ஒரு ஓவிட் ஷேப்பில், ரவுண்டடாக ராட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து 2 மெம்பரைன் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அவுட்டர் மெம்பரைன், இன்னொன்று இன்னர் மெம்பரைன். உங்களுக்கு பிக்சர் பார்த்தா புரியும். ரைட்டா? இந்த இடத்துல இருக்கிற பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைபோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைபோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மாதிரி இதாக இருக்கிறது வந்து டிஎன்ஏ சொல்லுவாங்க. ஸோ F0 F1 காம்ப்ளெக்ஸஸோட பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்பில் மடிஞ்சு இருக்குல்ல, மடிப்பு இருக்குல்ல, அதை பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட்டர் மெம்பரைன். அடுத்து உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் மெம்பரைன். இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிறது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸ்னு தனியாக சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ரைட்டா? இந்த இடத்துல அவுட்டர் மெம்பரைன் வந்து எப்போவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹைலி பெர்மியபிளாக இருக்கும். ஹைலி பெர்மியபிள் மீன்ஸ் உள்ளேருந்து ஒரு பொருள் வெளியிலேருந்து ஒரு பொருள் உள்ளேயும் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து வந்து இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஸோ இது கால்டு என்ன சொல்லுவாங்கன்னா போரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த சேனல்ஸ், அதாவது உள்ளே போயிட்டு வர பார்ட்டிகல்ஸ் எந்த முறை மூலமாக வெளியில் போயிட்டு வரும் அப்படின்னா டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ டிஃப்யூஷன் மூலமாக தான் என்ன பண்ணுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியிலும் உள்ளேயும் போயிட்டு வந்துட்டுருக்கும். ரைட். இன்னர் மெம்பரைன் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. அது வந்து ஒன்று வந்து அவுட்டர் சேம்பர், இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னர் சேம்பர்னு 2ஆக பிரிப்பாங்க. இந்த இன்னர் சேம்பருக்குள்ளே தான் முக்கியமான பொருட்கள், இதுக்கு முன்னாடி F0 F1 காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் சொல்லணும்ல, ஸோ அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இன்னர் சேம்பருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ரைட். இன்னர் சேம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா கிறிஸ்டே. ஓகே, கிறிஸ்டே அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன மடிப்புகள். ரைட். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபெர்னாண்டஸ் மோரான் அப்படிங்கிற பார்ட்டிக்கல் இருக்கும், F1 பார்ட்டிக்கல் இருக்கும், இன்னொன்று ஆக்சிசோம்ஸ் இருக்கும். ரைட். இந்த இடத்துல ரைபோசோம்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இதோட முக்கியமான வேலை. ரைட். இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான பொருட்கள் சொன்னால, இந்த ஃபெர்னாண்டஸ் மோரான் பார்ட்டிக்கல், F1 பார்ட்டிக்கல், ஆக்சிசோம் சொன்னோம்ல, ஸோ அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இன்னர் மெம்பரைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி டிஎன்ஏவும் இங்கே தான் இருக்கும். ரைட். இதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமான காரணம். சரி சார், இந்த F1 பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆக்சிசோம்ஸ் அந்த ஃபெர்னாண்டஸ் மோரான் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன சார் பண்ணும் அப்படிங்கிறத அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலில் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா இதுக்குன்னு தனியாக பேஸ் இருக்கும், ஒரு ஸ்டெம் இருக்கும், ரவுண்ட் ஹெட்டட் இருக்கும். இந்த ரவுண்ட் ஹெட்டடில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். எந்த முறை மூலம் நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் அப்படிங்கிற முறை மூலமாக தான் என்ன பண்ணோம்னா ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். அப்போனா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷனுங்கிறது என்னன்னு தெரியணும்ல. இப்போ ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபுட் பார்ட்டிக்கல்ல இருந்து, அதாவது ஃபுட்டில் இருந்து செல் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முறைக்கு பேர் தான் என்னதுன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். ஸோ ஆக்சிஜனை யூஸ் பண்ணி செல் ஃபுட்டில் இருந்து கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே மட்டும்தான் நடக்கும். ரைட். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இந்த உள்ளே சொன்னோம்ல அந்த F0 F1 காம்ப்ளெக்ஸஸ் சொன்னோம்ல, ஸோ அது எல்லாமே ரியாக்ட் ஆகி ஒரு சைக்கிள் நடக்கும். அந்த சைக்கிளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்வ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சைக்கிள். ஸோ இதை வந்து தனியாகவே நம்ம செஷனில் பார்ப்போம்.
ரைட். இந்த கெமிக்கல் இந்த சைக்கிளுக்கு அப்புறம் ஃபைனலாக ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து என்னென்னா NADH. இந்த NADH மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற என்சைம்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே எம்படட் ஆகி மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபைனலாக அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அடினோ ட்ரைபாஸ்பேட் தான் என்னதுன்னா எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி அது கெமிக்கல் பாண்ட்ஸாக ஸ்டோர் ஆகி எனர்ஜியாக நம்மளுக்கு கிடைக்குது. ரைட். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்காது. ஸோ மேக்ஸிமம் இதை இமேஜின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சிருந்திருக்கும். அப்போது இது எங்கே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒன்று, ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் மசில்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதிகமாக எனர்ஜி தேவைப்படும். அப்போது அந்த ஹார்ட் மசில்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற செல்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா கண்டிப்பாக வேணும். அப்போது அங்கே இருக்கிறதுல நீங்கள் வேணால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஹார்ட் இருக்குல்ல, ஹியூமன் ஹார்ட்டில் நிறையா என்ன இருக்கும் அப்படின்னா செல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த செல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்டா? அதே மாதிரி வந்து கிட்னியும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய என்ன வேணும், ஏடிபி வேணும். அப்போ ஏடிபி வேணும்னா என்ன பண்ணும், அதுக்கும் எனர்ஜிஸ் வந்து தேவைப்படுமா. அப்போது அங்கேயும் நிறையா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுன்னா ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்குது அப்படின்னா ஹார்ட் மசில்ஸ் இருக்கும். ஹார்ட் மசில்ஸ் வந்து என்னவா பிரிக்கப்படும்னா பிரித்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னவா போகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஷ்யூஸாக கன்வெர்ட் ஆகும். டிஷ்யூஸ் அடுத்து பிரிச்சிங்க அப்படின்னா செல்லாக தான் போகும். அப்போ அந்த ஒரு செல் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜி கொடுக்கும். அதேமாதிரி பக்கத்தில் இருக்க எல்லா செல்லும் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அப்போது வந்து அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்கே இருக்க டிஷ்யூ ஒர்க் ஆகும். அந்த டிஷ்யூ ஒர்க் ஆச்சுன்னா அந்த ஆர்கன் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒர்க் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட முக்கியமான வேலை. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சு, ரைட், இந்த மைட்டோகாண்ட்ரியா ஒர்க்கு பண்ணுறது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே. தெரியல அப்படின்னா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து செல்லோட ஒர்க் பிரின்சிபல் போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.